ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிற நேரம் கரெக்டாக 12 மணி. எனக்கு வந்து இந்த நியூ இயர் ஜனவரி 1 அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு அனதர் டே. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து தீபாவளி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. அது என்னவோ தெரியல, எனக்கு சென்டிமெண்ட்டான எனக்கு தெரியல. பட் தீபாவளி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு எல்லாமே அங்கேருந்து தான் வந்து ஒரு மாதிரி ஆரம்பிக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் இந்தியா வர்சஸ் நெதர்லாந்து வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் பர்சனலாக எனக்கு தீபாவளியிலேருந்து நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் 2024. 2023 நிறைய கிரிக்கெட்டிங் ஈவெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. WTC ஃபைனல், வேர்ல்டு கப் வந்தது, அப்புறம் ஏஷியா கப் வந்தது, பர்கர் கவாஸ்கர் ட்ரோஃபி, ஆஷஸ் எல்லாமே நிறையா பார்த்துருப்பீங்க. ஏஷியா கப்லாம் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி இப்போ பாக்ஸிங் டெஸ்ட் மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி 2024 நல்ல விதமாக அமையணும். பட் ஒரு கண்டிப்பாக ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு கிடைச்சிடும் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஃபார்மேட் கைவிடப்படலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு. இல்லைனா வந்து இது வந்து டெஸ்ட் இயர், இது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இயர், அதனால வந்து நிறைய டெஸ்ட் மேட்சஸ் நடத்துங்க. இது ஓடிஐ வேர்ல்டு கப் இயர், நிறைய ஓடிஐ மேட்சஸ் நடத்துங்க. இது T20 இயர், நிறைய T20 மேட்சஸ் T20 நடத்துங்க அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு தீர்மானத்துக்கு போயிட்டாங்க நினைக்கிறேன். பட் அதோட தான் நடந்துகிட்டு இருக்குது. அண்ட் டிஸ்க்ளைமர் வந்து நான் ஆரம்பிச்சு நான் கொண்டு போறேன். பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கிருக்கானந்தாஸ் ராப்ட் 2023. இது 2022 நீங்க பார்த்துருப்பீங்க. பட் அதே தான் ராப்டு பெஸ்ட் எல்லாத்தையும் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பட் இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதான் டிஸ்க்ளைமர். என்னன்னா ராப்டு 2023, அதாவது கிருக்கானந்தாவோட ராப்டு 2023 பெஸ்ட் ODI 11 மட்டும்தான் வரும். டெஸ்ட் 11 T20 11 வராது. T20 11 ஏன் T20I அழுத்தி சொல்றேன் அப்படின்னா T20 மேட்சஸ் வந்து இந்த வருஷம் ரொம்ப அதிகமான ஆடல. ஓகேங்களா, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நடந்தும் டெஸ்ட் மேட்சஸ் நிறைய விளையாடல. பர்கர் கவாஸ்கர் ட்ரோஃபி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சீரீஸா இருந்தது. சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா சீரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான சீரீஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஷஸ் நடந்துச்சு. இதை தாண்டி வேற என்ன நடந்துச்சு? இதுதான் இந்த அளவு இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் நியூசிலாந்து ஸ்ரீலங்கா டெஸ்ட் மேட்ச் ஒன்று நடந்துச்சு. இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். ஐ திங்க் நிறைய ஒரு டெஸ்ட் ஈவெண்ட்ஸ் நடக்காத அப்படிங்கிற ஒரு வருஷமாவும் இது இருந்துச்சு. பட் நீங்க அடுத்த வருஷம் பாருங்களேன், கிட்டத்தட்ட இங்கிலாந்து ஒரு 17 டெஸ்ட் மேட்சஸ் ஆடுறாங்க, இந்தியாவும் ஒரு 15 கிட்டத்தட்ட ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வருஷம் ஓடி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 என்னமோ தான் வந்து ஆட போறாங்க. பட் டெஸ்ட் ஒரு 10-15க்கு மேல ஆட போறாங்க ஒரு டீமும். அப்படிங்கறதுனால வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து T20 கண்டிப்பா நான் T20 எப்பவுமே எனக்கு பண்றதுல பெருசா விருப்பம் கிடையாது. T20 ரொம்ப கம்மியா ஆடுவாங்க. இந்த ODI அண்ட் டெஸ்ட் ரெண்டுத்துக்கும் மேக்ஸிமம் பண்ணிடுவேன். பட் இந்த அளவு டெஸ்ட்டும் கிடையாது, T20யும் கிடையாது, ODI மட்டும் தான் பண்ண போறேன். ஸோ டிஸ்க்ளைமரோட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நிறைய விஷயம் பேசுவோம். ஜெனியல் லேடிஸ் அண்ட் இந்த கிருக்கானந்தாஸ் ராப்ட் 2023 2023 மென்ஸ் ODI டீம் ஆஃப் த இயர், அதாவது என்னோட சிறந்த 2023க்கான ODI அணியை தேர்ந்தெடுக்க போறேன். இதுல ODIயோட சிறந்த பிளேயர் யாரு அப்படிங்கறத வந்து தீர்மானிக்க போறேன். இந்த கிருக்கானந்தா ராப்ட்ல வந்து கண்டிப்பா இது ஒண்ணு இருக்குங்க. ODI டீம் டெஸ்ட்ல இருந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டேன் இருக்க போது. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, ஓகேங்களா, தமிழ்நாடு கிரிக்கெட் பத்தின ஒரு ராப்ட் வீடியோ கண்டிப்பா இருக்கும். அது போன வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த நிறைய அவார்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகி TNSல இருந்து அபிஷியலா அவங்களுக்கு எப்பயுமே வருஷம் கொடுப்பாங்க. சிமிலரா இருந்துச்சு ஒண்ணு. இதை தாண்டி இருக்கு, ஓகேங்களா. இதை தாண்டி வந்து இப்போ நான் ODIயோட பெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் யாருன்னு சொல்ல போறேன். கண்டிப்பா ஒரு தனி வீடியோ கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அவார்டு யாருக்கு அப்படிங்கறதையும் வந்து நம்ம பார்க்க போறோம், பேச போறோம், ஓகேங்களா. பட் முதல்ல சொல்லிடுறேன், இந்த ODI டீம் ஆஃப் தி இயர்ல வந்து வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் பேட் கமின்ஸ் கிடையாது, ட்ரெவிஸ் ஹெட் ஃபைனல் அடிச்சார் அவரு கிடையாது, ஜஸ்பிரீத் பும்ரா கண்டிப்பா கிடையாது, ரிஸ்வான் கிடையாது, பாபர் அசம் கிடையாது, 10 நிசங்கா, குசல் பெண்டிஸ், ஷஹீன் ஷா அஃப்ரிடி, இவங்கெல்லாம் யாருமே இல்லைங்களா. ஜடேஜா கிடையாது, மேக்ஸ்வெல் கிடையாது, இவங்கெல்லாம் யாருமே இல்லை இந்த 11 பொறுத்த வரைக்கும். ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க, ஓகேங்களா. பட் மன்னிச்சுக்கிட்டு உங்களோட லெவல் என்ன அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா, வேலிடான ரீசன்ஸ் கொடுக்க போறேன், ஓகேங்களா. அது வேலிட் இல்லையா அப்படிங்கறத நீங்க பார்த்து சொல்லுங்க. பட் இந்த வருஷம் வந்து நியூசிலாந்து 2 தடவை பாகிஸ்தானுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இந்த வருஷமே ஆஸ்திரேலியாவும் 2 தடவை வந்துட்டு போயிட்டாங்க இந்தியாவுக்கு. அப்புறம் ஏஷியா கப் ஒன்று நடந்துச்சு. அப்புறம் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் ஒன்று நடந்துச்சு. நியூசிலாந்து இங்கிலாந்து சீரிஸ் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சு. வேர்ல்டு கப் இந்த வருஷம் நடந்துச்சு. இதை தாண்டி ஓடி அவ்வளோ இறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில் நடந்த ஒரு ODI வேர்ல்டு கப்பும் இந்த வருஷம் நடந்துச்சு. இந்தியா வந்து டாமினேட் பண்ணாங்க டோட்டலா.
அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்ஜுரியிலேருந்து கம்பேக் கொடுத்த வருஷமாகவும் இது இருந்துச்சு. ஏன்னா டபுள் செஞ்சுரியன்ஸ் இந்த தடவை வந்து ஒரு மேக்ஸ்வெல், சுப்மன் கில் இவங்க எல்லாமே இந்த வருஷம் இருந்தாங்க. ஸோ ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்களா, த காட் 100, த காட் சேஸ் ஒன்று மேக்ஸ்வெல் இந்த வேர்ல்டு கப்பில் பண்ணாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஓகேங்களா டாப் ஆர்டரில் 3 பேரில் இந்த லீடிங் ரன் ஸ்கோரராக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய விராட் கோலி, ரோஹித் சர்மா, சுப்மன் கில் இந்த 3 பேரையும் என் டீமுக்கு நான் வந்து பிக் பண்ணுறேன். யோசிக்கவே மாட்டேன் ஓகேங்களா, இந்த 3 பேரையும் நான் வந்து பிக் பண்ணுறேன். அதாவது ரோஹித் சர்மா அந்த இன்டென்ட் ப்ளஸ் ஏஷியா கப்பில் வந்து அவர் இந்த ஷஹீன் ஷாஃப்லி, ஹாரிஸ் ரஃப் அடிச்சு அந்த மொமெண்டம் போனதுலேருந்து, மார்க் ஐன்ஸ்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் அடிச்ச அந்த இன்டென்ட் போனதுலேருந்து, ஸோ ஏஷியா கப் அவர் லீட் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாரு. வேர்ல்டு கப் ஃபைனல் வரைக்கும் அவர் வந்தார். ஒரு செல்ஃப்லெஸ் அப்படிங்கிறத தாண்டி செல்ஃப்லெஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறது கூடாது, ஏன்னா அதோட ரோல் அது. ஸோ அந்த ரோலை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி பூர்த்தி பண்ணதாகவும் 2 100 ஒன்று குயிக்காக அடிச்சது, பட் எக்கச்சக்கமான 6 பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஹிட்மேன் என்னோட ஓப்பனர் அண்ட் அனதர் ஓப்பனர் இந்த வருஷம் டபுள் செஞ்சுரினா இருக்கக்கூடிய சுப்மன் கில் பிளஸ் வேர்ல்டு கப்ல அவருக்கு வந்து ஆல்ரெடி டெங்கு வந்துச்சுங்கிறதுனால அவரால் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண. பட் ஓவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப்மன் கில் இந்த வருஷத்துல சூப்பர் ஸ்டார் அண்ட் ஃபியூச்சர் பிரின்ஸ்னு எதிர்பார்க்கப்படுது. பட் லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி இருக்குது, அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆனால் சுப்மன் கில் ஸோ அன்னைக்கு ரோஹித் சர்மா கூட சேர்ந்து ஷஹீன் ஷாஃப்லி, ஹாரிஸ் ரஃப் அடிச்சது. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டா, ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டா. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஜொலிச்ச ஒரு டைமண்டை நான் சுப்மன் கில் எடுப்பேன். பட் ட்ரெவிஸ் ஹெட் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் ஆனால் ட்ரெவிஸ் ஹெட் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ்க்கு மேலே வந்து அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு கப் பாதி மேலே வந்து அடித்தார். பட் ஆனால் த்ரூ அவுட்டாக இந்த இயர் ஃபுல்லாக விளையாண்டது சுப்மன் கில். கண்டிப்பாக அவர் தான் நான் பிக் பண்ணி ஆகணும், அவர் தான் பிக் பண்ணியிருக்கிறேன். ஒன் டவுன்ல ஆப்வியஸ்லி சந்தேகமே கிடையாதுங்க, விராட் கோலி தாங்க இந்த வருஷம் என்னெல்லாம் பண்ண சொல்லுங்க எல்லாமே பண்ணிட்டாருன்னா எல்லா அவார்டு வேணாலும் ஓடிஐ அவர்கள் நம்மளுக்கு கொடுக்கலாம். சச்சின் டெண்டுல்கர் அவர்களோட 2 ரெக்கார்டுங்க, பெரிய ரெக்கார்டுங்க. அதாவது ஓடிஐ வேர்ல்டு கப்ல வந்து கிட்டத்தட்ட 2003 அப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரே வேர்ல்டு கப்ல அது ரன் அடிச்ச அந்த 673 ரன் சாதனையை வந்து விராட் கோலி இந்த வேர்ல்டு கப்ல அடிச்சு முடிச்சது. சச்சின் டெண்டுல்கர் அவர்களோட இந்த ஓடி வரலாற்றிலே அவர் அடிச்ச அந்த 50-100 அப்படிங்கிற ரெக்கார்டை வந்து அவர் கிராஸ் பண்ணி பீட் பண்ணி அவர் செஞ்ச அந்த சாதனை. ஸோ விராட் கோலி இந்த வருஷம் படக்கால சாதனைகளும் கிடையாது, அண்ட் அந்த ஓடி வேர்ல்டு கப்ல பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கினவர். ஸோ கன்சிஸ்டண்டா ஒரு 11 நான் சொல்றேன் வேர்ல்டு கப்ல வந்து ஒருத்தருக்கு 5 மார்க் அப்படின்னா, இந்த பைலேட்டர் சீரிஸ்ல ஒருத்தருக்கு 5 மார்க்னா வேர்ல்டு கப்ல அடிக்கக்கூடிய ஒரு 100க்கு டெஃபினட்டா ஒரு 7-8 மார்க் கண்டிப்பா தருவேன். ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி என்னோட 1 பிளேஸ்ல இருக்கிற சந்தேகமே கிடையாது. நம்பர் 4, நம்பர் 5. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் 4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேரல் மிச்சல் வந்து நான் பிக் பண்றேன். எனக்கு வேற யாரும் கண்ணுக்கு தெரியல, தூக்கி போட்டுருவேன் கண்டிப்பா. ஏன்னா டேரல் மிச்சல் ராவல் பிண்டியில 2 100 அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டிஃப்ல இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஒரு 100 ஒன்று அடிச்சாரு, சேசிங்ல தேவன் கன்வே கூட சேர்ந்து. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயில ஒரு 100 அகேன்ஸ்ட் இந்தியா, தரம்சாலால 100 அகேன்ஸ்ட் இந்தியா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டா கொஞ்சம் நல்லாவும் ஆடி இருந்திருப்பாரு அண்ட் சேபாக்ல. ஸோ நிறைய காரணங்களுக்காக டேரல் மிச்சல் அகேன்ஸ்ட் ஸ்பின் பிளஸ் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு அகேன்ஸ்டா நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டோட மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு மாதிரி டிஸ்மேண்டில் பண்ற ஒரு டிஸ்ட்ராக்டிங் ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர். ஸோ டேரல் மிச்சல், ஸோ அவரை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என் டீம்ல நம்பர் 4 நான் டேரல் மிச்சல் வந்து பிக் பண்றேன். ஸ்ரேயா சையர் த்ரூ அவுட்டா ஆட முடியல, இன்ஜுரியின் காரணமா நிறைய தடவை படுத்தாரு. பட் டேரல் மிச்சல் வந்து பாத்தீங்கன்னா பிண்டியில ஆரம்பிச்சு கார்டிஃப்ல ஆரம்பிச்சு வேர்ல்டு கப் வரைக்கும் ஆஹா என்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து டேரல் மிச்சல் கொடுத்துருக்காரு. நான் அவரை பிக் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து நம்பர் 5 அண்ட் நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த இடத்துல ஒரு மேக்ஸ்வெல் போவாங்க. பட் நான் மேக்ஸ்வெல் போகல, நான் கேஎல் ராகுல பிக் பண்றேன். ஏன் கேஎல் ராகுல பிக் பண்றேன்னு பாத்தீங்கன்னா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு கொண்டு வந்தோம்னா எல்லாருமே ரன் ரொம்ப கம்மியா அடிச்சிருக்காங்க. எல்லாரும் த்ரூ அவுட்டா அந்த வருஷம் ஃபுல்லா ஆடல. ஈவன் மேக்ஸ்வெல் எடுத்துக்கோங்க, ட்ரெவிஸ் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு காரணத்துல இன்ஜுரியின் காரணமா டபுள் ரேஸ் அடிச்சாரு மேக்ஸ்வெல், எனக்கு புரியுது. ஆனா கேஎல் ராகுல் வேர்ல்டு கப் ஃபைனல் 66, ஏஷியா கப்ல வந்து ஒரு 100 ஒன்று அடிச்சார் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு கப்ல ஒரு 90 சேசிங்ல ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா, அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு 100, இடையில வந்து சில 50s அடிச்சிருப்பாரு. த்ரூ இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது வேன்கடையில வந்து ஒரு சேசிங்ல ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டா கடம்படானு போயிட்டு இருக்கும்போது ஒரு 50 ஒன்று அடிப்பாரு. ஸோ இருக்குது எல்லா இடத்துலையும் கேஎல் ராகுலோட பேர் முத்திரை பதிக்கப்பட்டிருக்குது. இன்ஜுரிக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஓவரால் ஆடிட்டு திரும்பி ஒரு இன்ஜுரி திரும்பி ஐபிஎலுக்கு அப்புறம் வரும்பொழுது ஒரு 100. ஸோ கேஎல் ராகுலுக்கு இருக்கிற இந்த கன்சிஸ்டன்சி. பட் ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிற வாதத்துக்குள்ள நீங்க வருவீங்க.
நான் தூக்கி வெளியில் வச்சுட்டு எனக்கு ஆல்ரெடி ஒரு டேரல் மிச்சல் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிளாஸின் நான் பிக் பண்ணும்போது ஒரு மார்க் என்ஸை பிக் பண்ணும்போது ஸோ எனக்கு தெரிஞ்ச KL ராகுல் இந்த வருஷம் நல்லா பண்ணியிருக்காரு 1000+ ரன்ஸ் ஆல்மோஸ்ட் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ராங். டெஃபினட்டாக வந்து KL ராகுல் ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக இந்தியாவுக்கு ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டு இருக்கிறேன். நான் அவர் தான் பிக் பண்ணுறேன். உங்களுக்கு எதிர்கருத்து இருக்கலாம் என்ன KL ராகுல், பட் நான் KL ராகுல் எனக்கு அந்த பொசிஷனில் சூப்பராக இருக்காருங்கிற மாதிரி நான் வந்து பார்க்குறேன். அடுத்து நம்பர் 6 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஹென்ரிச் கிளாஸின். ஸோ நான் கிளாஸின் வந்து ஒரு விக்கெட் கீப்பராக நான் பயன்படுத்துவேன். அண்ட் KL ராகுல் ஒரு ஃபீல்டராக நான் கண்டிப்பாக பயன்படுத்துவேன். ஒரு டீப்ல நான் பயன்படுத்துவேன். ஏன்னா எனக்கு தெரியலங்க கிளாஸினை விட KL ராகுல் பெஸ்ட் விக்கெட் கீப்பரான தெரியல. பட் கிளாஸின் என்னன்னா மேக்ஸ்வெல் வந்து மேக்ஸ்வெல் ட்ரெவிஸ் எல்லாம் ஒரு 400 ரன்ஸ், பட் ஆனால் இந்த ஏழு ஃபுல்லா எஸ்பெஷலி சவுத் ஆப்பிரிக்காவில் ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டா ஸோ கிளாஸின் நடத்திய அந்த பனிப்போர் எஸ்பெஷலி இவர் ஜாம்பாக்கு அகேன்ஸ்டா அடிச்சார் 100 + ஒரு 40. அண்ட் வேர்ல்டு கப்பில் வந்து இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஆனது ருத்ர தாண்டவ ஒரு 174 ஒன்று ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா அடிப்பார். ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா 174, இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா 109, திரும்பி 49 ஒன்று அடிப்பார். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிளாஸின் வேர்ல்டு கப்பில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே வந்து கிரியேட் ஆகிறது. அதே தான் மேல் டேரல் மிச்சல் வந்து ஸ்பின் ஆடும்பொழுது இவரும் இதோட ஸ்பின்னை நல்லாவும் ஆடுவார். ஸோ ஹை ரிஸ்க் ஹெவி ரிஸ்க். ஸோ ஒரு ODI பேட்டர் அண்ட் கன்சிஸ்டன்சி இருந்துகிட்டே இருக்கும். பெஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்டர்னு எல்லாரும் சொல்லுவாங்க, பட் நான் இல்லைனாலும் பட் கிளாஸினோட அபிலிட்டிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்பர் 5ல KL ராகுல், 6ல ஹென்ரிச் கிளாஸின். ஸோ யோசிக்கவே மாட்டேன், நான் ஒரு தான் பிக் பண்ண விக்கெட் கீப்பராக வச்சிருக்கேன். 7 ஹோல்டில் வைக்கிறேன். 8, 9, 10, 11. ஸோ ஆடம் ஜாம்பா. ஆடம் ஜாம்பா ஆனால் ரீசனே இல்லைங்க. இந்த வருஷம் வேர்ல்டு கப்பில் வேர்ல்டு கப் த்ரூ அவுட்டாக ஒரு 11 ஆடி இருக்கிறாங்க. வேர்ல்டு கப் இல்லாத மற்ற நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 போட்டி ஆடி இருக்காங்க. ஸோ அதனால வேர்ல்டு கப் முதன்மைப்படுத்துகிறேன். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது அங்கே கிளாஸின் இவருக்கு பெரிய குறைச்சலாக இருந்தாலும் பட் ஜாம்பா வந்து கிளாஸினுக்கு எந்த விதத்துலையும் குறைச்சல் எல்லாரும் ஒன்று பண்ணாரு. ஜாம்பா இந்தியாவுக்கு எகென்ஸ்டா நல்லா பண்ணிருக்காரு. இந்தியாவில் வேர்ல்டு கப்பில் சேப்பாக்ல அவர் அடிச்சிட்டாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி 2 விக்கெட் 4 விக்கெட் 3 விக்கெட் 2 விக்கெட் சொல்லிட்டு ஆடம் ஜாம்பாவோட பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் பேட்டிங்ல எனக்கு வேர்ல்டு கப்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டா பண்ண பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் நான் டெஃபினட்டா அதை மென்ஷன் பண்ணி தான் ஆகணும், ஃபைனல் ரொம்ப பிடிச்சது அவரோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் ஜாம்பாவை நான் என்னோட லெகியா. ஸோ எனக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு அதில் ரஷீதை தாண்டி நான் ஒரு வனிந்து அசரங்காவை தாண்டி நான் இவரை ஏன் பிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு இவருக்கு ஓரளவு பேட்டிங் அபிலிட்டி கொஞ்சம் இருக்கு, பிளஸ் ஒரு மாதிரி இன்டெலெக்சுவல் லெகி. ஸோ டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா நான் இவர் பிக் பண்ணுவேன். ஸோ ஆடம் ஜாம்பா என்னோட ஒரு ஸ்பின்னரா 8th ஸ்பின்னரா வந்து பிக் பண்றேன். நம்பர் 9 and 10 ஸோ 2 பேரும் ஜோடியா பிக் பண்றேன். ஜஸ்பிரித் பும்ரா இல்ல, முகமது சிராஜ் அண்ட் ஷமி. சிராஜ் இந்த வருஷம் வந்து நம்பர் 1 ODI ஃபாஸ்ட் பவுலரா இருந்தாரு. ஸ்ரீலங்கான்னு வந்துட்டு அவ்வளவுதான், அப்படி தட்டி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. ஏஷியா கப் ஃபைனல் உங்களுக்கு ஞாபகத்து இருக்கும், நான் சொல்ல தேவையில்லை. அண்ட் ஷமி ஒரு பக்கம் 7 for எடுத்தாலும் ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டா வேன்கல, பட் இவர் எடுத்த அந்த 3-1. அதுக்கப்புறம் வந்து சிராஜ் இந்த வருஷம் ஃபுல்லாவே 4 அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா, திரும்பி 6 for 1, திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட்டு, ஓவரால் 44 விக்கெட்டு. ஸோ நம்பர் 1 ODI ஃபாஸ்ட் பவுலர். ஸோ கண்டிப்பாக கௌரவிக்கிற விதமாக நான் அவரை பிக் பண்ணுறேன். பட் எக்கனாமி ரேட் ஒரு மாதிரி இருந்தாலும் வேர்ல்டு கப்ல இன்கன்சிஸ்டன்சி இருந்தாலும் பட் எனக்கு த்ரூ அவுட்டாக அந்த வருஷம் நல்லா பண்ணியிருக்காருங்கிறதுனால ஸோ அவரை நான் பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஷமி சிராஜ் ஓகேங்களா. நான் சிராஜை பற்றி சொல்லிட்டேன், பட் ஷமி சிராஜ் 2 பேரையும் பற்றி மென்ஷன் பண்ணும்போது த்ரூ அவுட்டாக இன்ஜுரி இல்லாமல் இந்த வருஷம் ஃபுல்லாக நிறைய ஆடிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. பட் பும்ரா அப்படி கிடையாது, பாதியிலேருந்து தான் வந்தவருங்கிறதுனால வேர்ல்டு கப் மட்டும் தான் வந்தவருங்கிறதுனால நான் அவர் வந்து பிக் பண்ணல ஓகேங்களா. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து முகமது ஷமியை பொறுத்த வரைக்கும் 3 for அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, 5 for அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா கம்பேக் மொஹாலில கொடுக்குறாரு. திரும்பி நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா 5 for வேர்ல்டு கப்ல சேர்க்க முடியுது. இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா 4 for அந்த லோ ஸ்கோர் த்ரில்லர்ல 5 for ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டா எடுக்கிறாரு. 7 for அகேன்ஸ்ட் நியூசிலாந்து இன் செமி ஃபைனல் எடுத்து இந்தியா ஃபைனலுக்கு ரீச் பண்றாரு. ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்ல அவர் எடுத்த அந்த விக்கெட்ஸ் தான் வந்து இந்தியாவை வேர்ல்டு கப் ஃபைனல் வரைக்கும் புஷ் பண்ணிச்சு. அண்ட் இந்த வருஷமே அதிக விக்கெட்டை வேர்ல்டு கப்ல அவர் அதிகமாக எடுத்தது தான் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா முகமது ஷமி நான் நியூ பால்ல பயன்படுத்துவேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல மிடில் ஓவர்ல பயன்படுத்துவேன். ஸோ ஷமி அண்ட் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் சிராஜ் 2 பேரை பத்தி நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ இவங்களை தாண்டி இன்னொரு ஸ்பின்னர் எனக்கு கண்டிப்பா தேவைப்படுவாரு, அது குல்தீப் யாதவ் தான். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி பேக் பண்ணி அமைச்சாரு ஓகேங்களா. அங்க இருக்கக்கூடிய டெஃபினட்டா ஒரு வெஸ்ட் இண்டீஸ் வந்தாலோ, ஒரு ஆஸ்திரேலியா வந்தாலோ, நியூசிலாந்து வந்தாலோ ஸோ அவரால் ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் கொடுக்க முடியுது. ஒரு 49 விக்கெட் கிட்டத்தட்ட வந்து அவர் இந்த வருஷத்துல எடுத்திருக்கிறாரு. ஸோ ஒரு செகண்ட் ஒரு கம்பேக் அப்படிங்கிறதையும் வந்து ஸோ நான் பார்ப்பேன். வெஸ்ட் இண்டீஸ்ல பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு இந்த வருஷத்துல ஆரம்பிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்லயும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் ஸோ அங்கங்க கொடுத்தாரு. ஏஷியா கப்ல ஒரு மாதிரி பவுன்ஸ் பேக் ஆகி வந்தாரு. அண்ட் இதுதான்டா என்னோட குட் அண்ட் இதுதான்டா என்னோட
என்னோட நெக்ஸ்ட் ஒரு ரிடம்ஷன் அப்படிங்கிறத அவர் காமிச்சார். ஸோ என்னோட டீம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜாம்பா, குல்தீப் யாதவ், ஓகேங்களா, அண்ட் ஷமி, சிராஜ். ஸோ 2 ஃபாஸ்ட் 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தேவையா, ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மிடில் ஓவரில் போடுறதுக்கு ஒரு ஷமியும் ஒரு குல்தீப் யாதவும் அண்ட் ஜாம்பாவும் இருக்காங்க. பட் நியூ பால்ல போடுறதுக்கு ஒரு சிராஜ் மட்டும் தான் இருக்கிற. ஷமி போடுவார், பட் ஆனால் எனக்கு இவரோட பர்ஃபெக்டாக போடுறதுக்கு மார்க்கோ என்சன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கோ என்சனை வந்து பிக் பண்ணுறேன். மார்க்கோ என்சன் வந்து பேட்டிங்கே நல்லா பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியா அகேன்ஸ்ட் அவர் 50, வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி வேர்ல்டு கப்ல இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்ட் அவர் 50, அதுக்கப்புறம் நியூ பாலோட கான்ட்ரிபியூஷன். ஸோ டெஃபினட்டா வேர்ல்டு கப்ல நீங்க யாராவது பிக் பண்ணீங்க அப்படின்னா நான் மார்க்கோ என்சன் தான் வந்து பிக் பண்ணுவேன். நல்லா ஒரு குத்தி ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணி ஏத்துறது, திடீர்னு ஒரு பேடுக்கு போட்டு ஒரு இன்கமிங் டெலிவரி ஒன்று போடுறது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோ என்சன் இந்த வருஷம் சூப்பரா பண்ணாரு. ஓவரால் இந்த வருஷத்துல ஒரு 33 விக்கெட்ஸ் பிளஸ் ஒரு 400 ரன் வேற இந்த வருஷம் அடிக்க வச்சிருக்காரு. ஒரு பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு, பேட்டர் பால் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. பட் ஜடேஜா கரெக்ட் தாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஜடேஜா எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு மார்க்கோ என்சன் சரியா பண்றாருங்கிறதுனால மார்க்கோ என்சனை பிக் பண்றேன். பேட்டிங்ல ஜடேஜா அளவுக்கு கான்ஃபிடன்ட் கொடுக்கல, பவுலிங்ல ஜடேஜா அளவுக்கு கான்ஃபிடன்ட், பட் ஆனால் எனக்கு பவுலிங்ல ரொம்ப நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காருங்கிறதுனால வந்து நான் மார்க்கோ என்சனை வந்து நான் வந்து பிக் பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு 2-3 இடங்கள்லாம் நெருடலா இருக்கும். நான் ஒரு KL ராகுல பிக் பண்றது, ஹெட் ஆஃப் ஜடேஜா மார்க்கோ என்சனை வந்து பிக் பண்றது, ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாதது, பேட் கமின்ஸ், ட்ரெவிஸ் ஹெட் இவங்கலாம் இல்லாதது, கண்டிப்பா உங்களுக்கு வருத்தங்கள் இருக்கலாம். பட் இதுதான் வந்து என்னோட டீம். நான் காரணங்கள் சொல்லிட்டேன், இதுதான் என்னோட டீம். கேப்டனை பொறுத்த வரைக்கும் சந்தேகமே வேணாங்க. வேர்ல்டு கப் ஒரு பக்கம் வந்திருந்ததுன்னா இவர் தான் கேப்டன், நான் கன்வின்ஸ் பண்ண தேவையில்ல. பட் ஏஷியா கப்புக்கு அவர் வந்து கேப்டனாகவும் இருந்தாரு. வேர்ல்டு கப்புக்கு இந்தியா வந்து ஃபைனல் வரைக்கும் லீட் பண்ணி கொண்டு போனாங்க. அவருக்கு கொடுத்த ரோல் அவர் வந்து செம்மையா நியாயம் பண்ணாரு ஒரு பேட்டிங் பொறுத்த வரைக்கும். ஸோ ரோஹித் சர்மா தான் என்னோட ODI டீமுக்கு வந்து கேப்டனா வந்து நான் பிக் பண்றேன். அண்ட் ODI கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அவார்டு என் டீமுக்கு என்னோட இந்த 2023 சிறந்த ஒரு ODI கிரிக்கெட்டர் யாரா அது வந்து விராட் கோலி தான், சந்தேகமே கிடையாதுங்க. பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கியிருப்பாரு, சச்சினோட ரெக்கார்டு முயற்சிருப்பாரு, சச்சினோட 50வது ODI 100 ரெக்கார்டை வந்து முடிச்சிருப்பாரு. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல அதிக ரன்கள் அடிச்ச ஒரு லிஸ்ட்ல வந்து அகைன் இவரோட பேர் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா விராட் கோலி தான் ODI கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் அவார்ட். ஸோ என்னோட டீம் பொறுத்த வரைக்கும் 7 இந்தியன்ஸ் இருக்காங்க, 2 சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் இருக்காங்க, ஒரு நியூசிலாந்து பிளேயர், ஒரு ஆஸ்திரேலியா பிளேயர் இருக்காங்க. பட் வேர்ல்டு கப் வின்னிங் டீமா இருந்தாலும் ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து ஸோ அவங்க இருக்கவங்களை யாரும் வந்து பிக் பண்ண முடியல. டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கிரிக்கானந்தா, அவங்க 11ஸ்ல வந்து பாருங்களேன் எல்லாமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லாமல் ரைட் ஹேண்டர்ஸே இருக்காங்க. டாப் 5 ஆமாம், நான் அதுதான் எனக்கு தெரிஞ்சு டாப்ல வந்து ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸை வச்சு நான் பயன்படுத்த போகிறேன். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மார்க்கோ என்சன், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் ப்ளஸ் ஒரு லெக் ஸ்பின், ஒருத்தர் மிஸ்ட்ரி ஸ்பின் இருக்காங்க. எனக்கு வெரைட்டி அங்கே கிடைக்குது. நான் சிராஜ் அண்ட் மார்க்கோ என்சன் நியூ பால்ல போடப்ப எனக்கு கண்டிப்பா விக்கெட் கிடைக்கும். முகமது ஷமி வந்து நான் மிடில் ஓவர்ஸ் இறக்கி விடுவேன். ஸோ முகமது ஷமி, குல்தீப் யாதவ், ஆடம் ஜாம்பா, இட் வில் பி கரெக்ட் அண்ட் பெர்ஃபெக்ட். அண்ட் ஒரு 11th பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ரவுண்டர், எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் அட்டாக் நான் அதோடவே போகல. நான் போயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னோட விக்கெட் டேக்கிங் பவுலர்களோட தான் நான் போயிருக்கிறேன். ஓகேங்களா, சமாளிக்கிறதுல போங்க போய் ஃபைட் பண்ணுங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போறேன். இவங்க போனாங்கன்னா நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் மார்க்கோ என்சன், சிராஜ் நியூ பால்ல எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கு. பட் ஷமி அண்ட் மிடில் ஓவர்ஸ் வேற மாதிரி பக்காவா இருக்கும். அண்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் அதுதான் மேல ஃபுல்லா ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறாங்க. பட் எல்லாமே மேட்ச் வின்னர்ஸா இருக்கிறாங்க. ஹெவி ரிஸ்க் ஆல்ரவுண்டர், ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு பிளேயர் அண்ட் ஒரு மெச்சூர்டு ஒரு ஹிட்டர் அண்ட் ஃபியூச்சர் ஒரு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கிரிக்கெட்டர் அண்ட் இந்தியாஸ் பெஸ்ட் கிரிக்கெட்டர் ஒருத்தர் ஆல்மோஸ்ட் டீம்ல இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த டீம்ல ஒரு வெரைட்டி உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். பட் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. பட் பவுலிங்ல அது கண்டிப்பா ஸோ இருக்கும். ஸோ காரணங்கள் சொல்லிட்டேன். என் டீம் மாதிரி உங்க டீம் எடுத்துட்டு உங்க காரணங்கள் சொல்லுங்க. என் டீம்ல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் மறக்காம கீழே வந்து ஸோ பதிவு பண்ணுங்க. ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்த நாள் ரேப்ட் வீடியோல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் ஹாப்பி நினைக்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஹாப்பி நியூ இயர் உங்க என் சைட்ல இருந்து உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஓகேங்க, டன்ங்க. கிரிக்கானந்தாஸ் மென்ஸ் ODI டீம் ஆஃப் த இயர் 2023 சுப்மன் கில், ரோஹித் சர்மா கேப்டன், விராட் கோலி, டேரல் மிச்சல், KL ராகுல், கிளாசின் விக்கெட் கீப்பர், மார்க்கோ என்சன், ஆடம் ஜாம்பா, முகமது ஷமி, முகமது சிராஜ், குல்தீப் யாதவ், இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட 11 பிளேயர்கள் இந்த ODI வருஷத்தோட, அதாவது 2023 சிறந்த ODI டீமோட ஸோ 11 இவங்க தான். உங்களோட டீமை கீழே வந்து பதிவு பண்ணுங்க. ஓகேங்களா, என் டீமுக்கு எது டீம் ஒரு நல்ல டீம் எடுங்க. ஓகேங்களா, பார்ப்போம். என் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த நாள் ரேப்ல ஒரு 5 நாள் வைக்க வீடியோ வருங்க, பாருங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி பார்க்கலாம்.